As we work hard to create light for others, we naturally light our own way. The bright light in our school to make this place enchanting always. I would like to invite our chairman, sir, to address the gathering. Very good evening. போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய வெகு தூர பயணத்தில் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய சிந்தனையால் விருதுநகரை உலக நாடுகளுக்கு தெரிய வைத்த ஒரு அற்புதமான நபர் அண்ணா முத்து அண்ணாச்சி அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் விருதுநகரில் பிறந்து 1953 இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த மண்ணில் பிறந்து 1978 25வது வயதில் தன் தொழிலை இறங்கி அந்த பயணத்தில் தொடர்ந்து 10-15 ஆண்டுகளில் அவர்கள் தயாரித்த பொருளை உலக நாடுகள் இருக்கிற இடங்களெல்லாம் எடுத்து செல்லுகின்ற வாய்ப்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் வாழ்ந்த ஊரை விருதுநகரை உலகம் பூராவும் அடையாளம் காட்டிய தன்னுடைய தொழில் திறமையால் அடையாளம் காட்டிய ஒரு அற்புதமான நபரை இந்த அவையில் அழைத்திருக்கிறார்கள். ஆதலால் பெற்றோர்களே, நமக்கு இருக்கிற முன்னால் இருக்கிற 8 மணி வரை இருக்கிற கேள்வி என்னவென்று கேட்டால், என் குழந்தை எப்போது மேடையில் ஏறி டான்ஸ் ஆடும், அது முடித்தவுடன் நாம் அடுத்த பயணத்தை எப்படி தொடர்வது என்ற எண்ணத்தில் தான் அனைத்து பெற்றோர்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களில் ஒருவனாக நானும் இருக்கிறேன். ஆதலால் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. ஏனென்று நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை என்பதற்கு காரணம், எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்று உங்களுடைய இயக்குனர் சொன்னது போல எங்கள் முத்து அண்ணாச்சி உதடுகளிலிருந்து உதித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய ஆசிரியர்கள் என்னிடத்திலே சில ஆய்வு கூட்டங்கள் நடத்துகிற போது, இன்னைக்கு முத்து அண்ணாச்சியோட யூடியூப் ஸ்பீச்சை சார் கேட்டிருக்காரு, நிச்சயமா இன்னைக்கு ஒரு புது பாயிண்ட் இருக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு உதடுகளிலிருந்து உதிக்கிற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களை பாராட்டுவதற்கும் மற்றவரை போற்றுவதற்கும் அடுத்தவர்களை வளர்த்தெடுப்பதற்காக ஒரு மனிதன் வந்திருக்கிறார். அவருடைய பேச்சை நீங்கள் அமைதியாக இருந்து இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அவரிடத்தில் மேடை ஒப்படைக்கப்படும், அவர்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நாகப்பட்டினத்தில் ஐசக் நியூட்டன் பள்ளி இன்று 3 ஆண்டுகளில் 1000க்கு மேற்பட்ட மாணவர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதை நான் பெருமையாக கருதவில்லை. அதற்கு காரணம், இங்கு வருகை புரிந்திருக்கின்ற நான் பெரிதும் நேசிக்கின்ற இந்திய வர்த்தக குழுமம், அதனுடைய தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள், ரோட்டரி சார்ந்த உறுப்பினர்கள், லயன்ஸ் சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் இவர்களெல்லாம் இந்த நாகப்பட்டினத்தில் ஐசக் நியூட்டன் கல்வி குழுமம் எதையாவது செய்யும் என்று சமூக பார்வையோடு எங்களை பார்க்கிறார்கள். அதனால் எங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிறது. ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இங்கு வருகிறார்கள். நீங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று கை நீட்டி அவர்கள் அழைக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்கள் முடிந்த அளவு இந்த பயணத்தை வெகுவாக எடுத்து செல்லுங்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களையும் மிக மிக அற்புதமாக தன்னுடைய குழந்தைகள் இன்னும் சில மணி நேரங்களில் உங்களுடைய கல்ச்சுரல்ஸ் பார்க்க வந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களையும், இங்கு வருகை புரிந்திருக்கின்ற மிக அருமையான உரையாடலை தர இருக்கின்ற அண்ணாச்சி அவர்களிடத்திலே மேடை ஒப்படைப்பதற்காக என்னுடைய உரையை குறைந்த இடத்தில் முடித்துக் கொள்கிறேன். அதனால் மாணவர்களே, பெற்றோர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து நாம் குழந்தையை உலகளாவி எப்படி விருதுநகரில் பிறந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவருடைய திறமையால், அவருடைய அறிவாற்றலால், அவருடைய ப்ராடக்டை உலக அளவிற்கு எடுத்து சென்ற அந்த ஊரை எப்படி சிறப்பித்தாரோ, அதுபோல இங்க இருக்கிற குழந்தைகள், இங்க இருக்கிற மாணவர்கள் அவருடைய வெற்றியின் மூலம் ஐசக் நியூட்டன் பள்ளியாக இருக்கட்டும், நாகப்பட்டினத்தை வெகு விரைவில் வேறு இடத்திற்கு அழைத்து செல்கின்ற அளவிற்கு நாம் அனைவரும் உழைப்போம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிர்வாகம் சேர்ந்து பயணித்தால் நம்முடைய குழந்தைகளை மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வோம். விருதுநகர் அண்ணாச்சி, முத்து அண்ணாச்சி போல நம்முடைய பள்ளி மாணவர்களை படிப்பாற்றலால் வெகு பெரிய இடத்திற்கு அழைத்து செல்வோம் என்று கூறி, மிக அற்புதமான நிகழ்ச்சியை அழகாக ஏற்பாடு செய்த அனைத்து முதல்வர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவர்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி, இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து பெற்றோர்களும் உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இன்னும் சில நேரங்களில் முத்து
முத்தான வார்த்தைகள் வர இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்கு உங்கள் காதுகளை மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கிற இடமும் அமைதியாக வைத்து அவரிடத்தில் இந்த மேடை ஒப்படையுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்வில், உங்கள் வீடில் அந்த எரிகிற விளக்கு இன்னும் சிறப்பாக எரியும் என்று கூறி அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir, for your wonderful words. Now, the wait is over. The man behind the whole show is here. It's time for AV. சிறப்பு விருந்தினர் குறித்து சிறிய காணொளி. மனித உறுப்புகளில் மாண்பு மிக்கது இதயம், அன்பின் அடையாளமாய் திகழ்வது இதயம். நீ துடித்துக் கொண்டே இருப்பதனால் என்னால் உற்பத்தியில் உன்னதம் கண்டவரே, சந்தைப்படுத்துவதில் சகாப்தம் கண்ட சாமானியனே, முன்னோர்கள் உருவாக்கிய மணல் வீட்டை மாளிகை ஆக்கியவர், நல்லது செயலில் மட்டுமல்லாமல் நல்ல எண்ணத்திலும் விளைய வேண்டும் என்பதற்கேற்ப நல்ல எள்ளெண்ணெய் எடுத்து எதிர்கால தலைமுறைக்கு தானம் செய்தவர், அறநெறி, உழைப்பு, ஆரோக்கியம், தொழில் பக்தி, தொழிலில் நேர்மை, தரமே இவரது தாரக மந்திரம் என்று மட்டுமில்லாமல் தன் சுயநலத்திலும் பொதுநலம் இருக்க வேண்டுமாய் தன்னை ரோட்டரியில் இணைத்துக் கொண்டு கண்தானம், இரத்த தானம், செயற்கை கால்கள் வழங்குதல், முதியோர் இல்லம் தத்தெடுத்தல், ஆதரவற்றோருக்கு ஆதரவாய் எல்லோர் இதயங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவரே. ஒரு பெண்ணுக்கான கல்வி என்பது குடும்ப முன்னேற்றத்திற்கான கல்வி மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான கல்வி மட்டுமல்ல, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான கல்வி என்பதை உணர்ந்து பெண் குழந்தைகளின் அறியாமை இருளை அகற்றி அன்பின் சிகரமாய் உயர்ந்து நிற்பவரே, பெண் குழந்தைகளின் யாதுமானவரே. எப்பொழுதெல்லாம் சிக்கல் வருதோ அப்பதான் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். சோதனை வந்தால் தான் சிந்திப்போம். பேச்சாற்றல் அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒரு பிசினஸ் மேனுக்கு ரொம்ப அவசியம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, உழைப்பு உயர்வை தரும்பாங்க. ஆனா அதை விட முக்கியம், உண்மையா இருந்து நியாயமா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அறநெறி சார்ந்து உழைப்பு உயர்வை தருங்கிறது தான் உண்மை. தேடினால் தேடாததெல்லாம் கிடைக்கும். அனுபவிச்சிருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பழமொழி? நீங்க கேள்விப்படுற சான்ஸே இல்லை, எழுதுனது நான். தங்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்பதில் பெருமை கொள்கிறது சர் ஐசக் நியூட்டன் பள்ளி, பாப்பா கோயில், நாகப்பட்டினம். தமிழ் மொழி மீதும் தமிழர் மீதும் அதீத அக்கறை கொண்டு தன் குழந்தைகளுக்கு அழகு தமிழில் பெயர் சூட்டி உழைப்பை மூலதனமாக கொண்டு உயர்ந்த உன்னதமே இதய முத்து ஐயா அவர்களை இருகரம் கூப்பி சிறப்பிட நல்க உங்கள் கரவொலி மூலம் அன்புடன் அழைக்கின்றோம். We are really fortunate to have such an eminent guest among us on this great evening. Now, I request our chairman, sir, to honor our chief guest. சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் தருணம். I request our secretary, sir, and director, sir, to join the set. பலத்த கரவொலிவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Now, the dice is yours, sir. சர் ஐசக் நியூட்டன் ஸ்கூல் 3வது ஆண்டு விழா. இது ஒரு அற்புதமான பள்ளி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் ஆரம்பித்து 3 ஆண்டுகள் தான், 3 ஆண்டுகளிலே 1000 மாணவர்களை கொண்ட ஒரு பள்ளிக்கூடம் என்பது சாதனை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விருதுநகரில் ஆர்ஜே மந்த்ரா ஆங்கில பள்ளி நாங்கள் நடத்தி வருகின்றோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம்.
எங்கள் எண்ணிக்கை இன்னும் 600-ஐ தாண்டவில்லை. ஆனால் நீங்கள் 3 ஆண்டுகளில் 1000-ஐ தாண்டி விட்டீர்கள். இதுதான் சாட்சி. எவ்வளவு சிறப்பாக இருந்தால் இவ்வளவு சாதனை செய்ய முடியும். நம்ம பிரின்சிபல் வஹீதா அவர்கள் பேசும் பொழுது ரொம்ப நேரம் பேசினாங்க. அநேகமாக ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பீங்களாம்மா. அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் அது குறைவு தான். ஏனென்றால் அத்தனை செயல்பாடுகள். நான் மெல்ல பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், ஐயா அம்மா சொல்கிறது 3 ஆண்டு செயல்பாடுகளா இந்த ஆண்டு செயல்பாடா என்றெல்லாம் நான் கேட்டேன். நண்பர்களே, ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் முழுக்க முழுக்க செயல்பாடுகளுடைய ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 27 நிமிடங்கள் அவர் பேசியிருக்கின்றார். எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ்! அம்மா, நிச்சயமா உங்கள் பள்ளிக்கூடத்தை பார்த்து நான் தலை வணங்குகின்றேன். வாழ்க வாழ்க. எங்கள் ஊரில் கேட்டாங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. நாகப்பட்டினம் போகிறேன். நாகப்பட்டினம் எவ்வளோ தூரம்னு கேட்டாங்க. சொன்னேன், என்ன விஷயமா போகிறீங்க? பள்ளிக்கூட ஆண்டு விழா சிறப்பு விருந்தினராக போகிறேன்னு. நாகப்பட்டினத்தில் சிறப்பு விருந்தினரெல்லாம் இல்லையா? நீங்கள் தான் போயாகணுமா என்று நிறைய ஒரு கிரிட்டிசிசம், அதெல்லாம் தாண்டித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ரொம்ப பெருமையோடு வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழல், அருமையான பள்ளியில் வந்து ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதை மாபெரும் பாக்கியமாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இங்கெல்லாம் வந்தால் தான் ஒரு பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியும். என்னுடைய விருப்பம், நமது சேர்மன் ஆனந்த், நமது செக்ரட்டரி மகேஸ்வரன், நமது டைரக்டர் சங்கர், நமது பிரின்சிபல் வஹீதா, நம்ம அட்வைசர் ராமதாஸ் அவர்கள் எங்களது பள்ளிக்கு, ஆர்ஜே மந்த்ரா பள்ளிக்கு விஜயம் செய்ய வேண்டும். வந்து ஒரு சிறந்த பள்ளிக்கூடத்தை எவ்வாறு நடத்தலாம் என்று எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், எங்கள் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பாஸ்கரன் அவர்கள் தான் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள். இன்றைக்கு பாஸ்கரன் அவர்கள் கல்கத்தா சென்றிருக்கின்றார்கள். கல்கத்தாவில் RI பிரசிடென்ட், ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ஸ்டெஃபனி அர்ச்சிக் அவர்களுடைய வருகை. அந்த நிகழ்ச்சியிலே அவசியம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் சென்றிருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான இதயம் கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதெல்லாம் யார் சொன்னது? நம்ம முன்னோர்கள் சொன்னது. இன்றளவும் நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம், முழுமையாக நம்புகின்றோம். ஆனால் நண்பர்களே, சமீப காலத்தில் வாட்ஸ்அப் என்ற ஒரு பிரபலமான ஒரு சாதனம் வந்திருக்கின்றது. முன்னாலெல்லாம் கடிதம் எழுதுனாங்க, போஸ்ட் கார்டு அனுப்பிச்சாங்க. இப்போ வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு கவிதை. என்ன கவிதை என்றால், நண்பர் என்பவர்
கடவுள் தந்த பரிசு. சரிதானே? நண்பர் என்பவர் கடவுள் தந்த பரிசு. தாயார் என்பவர் பரிசாய் வந்த கடவுள். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தாயார் என்பவர் பரிசாய் வந்த கடவுள். கடவுளே நமக்கு பரிசா வர்றதுதான் தாயார் என்று இந்த வாட்ஸ்அப் மூலமா எனக்கு தகவல் கிடைச்சது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தாயாரை இதைவிட சிறப்பாக நமது முன்னோர்கள் சொல்லவில்லை. இன்று நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த இடத்துல ஒரு கேள்வி இந்த சபைக்கு. யார் பதில் சொல்ல விரும்புகிறாங்களோ அவங்க முன்னால் வரலாம், மேடைக்கு வரலாம். உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், தாயார் என்பவர் பரிசாய் வந்த கடவுள். எங்க வீட்டில் 3 கடவுள் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு உண்டு. நான் சொல்லிட்டேன், தாயார் என்பவர் பரிசாய் வந்த கடவுள். எங்க வீட்டில் 3 கடவுள் இருக்கிறாங்க. யாராலும் சொல்ல முடியுமா? மேடைக்கு வரணும் சார், கொஞ்சம் முகமெல்லாம் நான் பார்க்கணும். இன்னொருக்கு சொல்லுங்க, இன்னொருக்கு சொல்லுங்க சார். சார் கேட்கல. சார் தாயார் என்பவர் பரிசாய் வந்த கடவுள்னு சொன்னேன். நீங்க அப்பாவெல்லாம் சேர்க்குறீங்க. வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? எங்க வீட்டில் 3 கடவுள். சொல்லுங்கம்மா, மைக் இல்லையா உங்ககிட்ட? மனைவி, அம்மா, மனைவி, மகள். அம்மா, மனைவி, மகள். அம்மா, இந்த பரிசு சொன்ன 2-3 பேருடைய 2 பேர் பரிசு சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் பேரை தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நான் ஊரிலிருந்து பரிசு அனுப்பி வைக்கின்றேன். இவங்களுக்கு எதற்காக பரிசு? சரியான பதில் சொன்னதுக்காக இல்லை, எழுந்து பதில் சொன்னதுக்காக. சரியான பதிலை நான் சொல்கிறேன், கேளுங்கள். எங்கள் வீட்டில் 3 கடவுள் இருக்கின்றார்கள். ஒருவர் என்னுடைய தாயார், அது அநேகமாக நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. 2ஆமவர் என் மகனின் தாயார். இது சொன்னீங்களா நீங்க? யாருமே சொல்லல. 2ஆமவர் என் மகனின் தாயார். 3ஆமவர் என் பேத்தியின் தாயார். ஸோ 3 தாயார் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த 3 கடவுளரையும் வணங்கி விட்டு தான் இங்கே நான் வந்திருக்கின்றேன் நண்பர்களே. ஸோ எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக இங்கே உள்ள பெற்றோர்கள், இங்கே உள்ள ஆசிரியர்கள், தாயார் என்பவர் கடவுளுக்கு சமமானவர். அவரை மதிப்போம், மரியாதை செய்வோம் என்று இந்த நேரத்தில் அன்போடு சொல்லிக்கொள்கின்றேன். அடுத்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அமைதியாக பெற்றோர், ஆசிரியர் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன். அதற்கப்புறம் உங்கள் கலை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. சீக்கிரமாக இன்னும் 1-2 செய்தியோடு நான் நிறைவு செய்துடுறேன். ரைட். 2வது செய்தி, இந்த அறிமுக வீடியோ பண்ணீங்க இல்லையா? இதுவரைக்கும் நான் எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப ரசித்த அறிமுக வீடியோ இன்று உங்களது பள்ளியில் தான் அரங்கேற்றப்பட்டது. அந்த வீடியோவை தயாரித்தவரையும் எனக்கு அடையாளம் காட்டினால் நன்றாக இருக்கும். அவருக்கும் ஒரு பரிசு வழங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் யார்? பெரிய ஆடியன்ஸ், அதனால கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன், உங்களை சிரமப்படுத்தலை. டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ஏன் கண்டுபிடித்தார் அவருக்கே தெரியாது. அவருடைய மனைவி சரியா கொஞ்சம் காது கேட்கல உங்களுக்கு.
அவங்க அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்ட்ட ஒரு காது கேட்கும் கருவி, ஹியரிங் எய்டு கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா சொன்ன உடனே இவர் முயற்சியில் இறங்கிட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் ஒரு ஹியரிங் எய்டு கண்டுபிடிக்கவே இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் அல்லது ஒரு தற்செயலா எதிர்பாராம டெலிஃபோன் கண்டுபிடிச்சிட்டாருங்க. அவர் தேடினது என்ன? ஹியரிங் எய்டு. அவர் கண்டுபிடிச்சது என்ன? டெலிஃபோன். அந்த டெலிஃபோனுக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய வரவேற்பு, எவ்வளோ பெரிய மரியாதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். டெலிஃபோன் இல்லாதவங்களே இல்லை. 140 கோடி இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்றால் 100 கோடிக்கு மேலே இங்கே டெலிஃபோன் இருக்கு. இதில் ஒரு சிலர் 2 ஃபோன்லாம் வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தேடியது ஹியரிங் எய்ட். அலெக்சாண்டர் கிரஹாம்பெலுக்கு கிடைச்சது டெலிஃபோன். இப்போ நம்ம சில நேரங்களில் என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிடும். ஒரு கீ செயினை தொலைச்சிடும் தானே. அது பிறகு தேடுறோம். கீ செயின் கிடைக்குதா? கீ செயின் கிடைக்காது. அதற்கு பதிலாக நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொலைத்து விட்ட வளையல் கிடைக்கும், அல்லது ஒரு மோதிரம் கிடைக்கும். ஸோ தொலைந்து போன மோதிரமோ வளையலோ தேடும்போது கிடைக்கவில்லை, கீ செயின் தேடும்போது கிடைக்கிறது. இதைத்தான் நான் எப்படி பாடமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தேடினால் தேடாததெல்லாம் கிடைக்கும். நண்பர்களே, தேடினால் தேடாததெல்லாம் கிடைக்கும். கொலம்பஸ் இந்தியாவிற்கு தரைவழி வர்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவிற்கு கடல்வழி மார்க்கம் தெரியாது. பூமி கோள வடிவமானதுன்னு சொன்னாங்க. அப்போ ஐரோப்பாவிலிருந்து மேற்கே கடலில் பயணித்தால் இந்தியா வந்து விடலாம் என்று ஆசைப்பட்டு நிறைய பேர் பயணம் பண்ணுறாங்க இந்தியாவிற்கு கடல் வழி மார்க்கம் கண்டுபிடிப்பதற்காக. இந்தியாவிற்கு கடல் வழி மார்க்கம் கண்டுபிடித்தாரா கொலம்பஸ்? இல்லை. கொலம்பஸ் கண்டுபிடித்தது இதுவரை யாரும் அறிந்திராத, பார்த்திராத அமெரிக்கா என்ற ஒரு கண்டத்தையே கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறார். கொலம்பஸ் தேடினது இந்தியாவிற்கு கடல் வழி, ஆனால் கொலம்பஸுக்கு கிடைத்தது அமெரிக்கா என்ற யாரும் அறிந்திராத ஒரு கண்டம். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு நாம் சொல்லும் செய்தி, பெற்றோர்களே உங்களுக்கு நான் சொல்லும் செய்தி, முயற்சி முயற்சி தொடர்ந்த முயற்சி இருந்தால் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை விட சிறந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து சேரும். அதை விட சிறந்த விஷயங்கள் உங்களிடம் வந்து சேரும். அதைத்தான் தேடினால் தேடாததெல்லாம் கிடைக்கும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அதை நீங்கள் இதில் இன்ட்ரோடக்ஷனில் வீடியோவில் எல்லாம் போட்டு காட்டிட்டீங்க. நன்றி. நிறைவாக ஒரு செய்தி, அது என்ன அப்படின்னா, எல்லாரும் நண்பர்களெல்லாம் பேசும்பொழுது எங்கள் வணிகத்தை பற்றி பேசினீர்கள். நாங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாம் இருக்கிறோம் என்றெல்லாம் பாராட்டி சொன்னீர்கள். ஆமாம், அது உண்மைதான். நாங்கள் வடமேற்கே டொரண்டோவிலிருந்து தென்கிழக்கே சிட்னி வரை எங்களது நிறுவனத்தின் தயாரிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது. எங்கெல்லாம் தமிழ் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகள் இருக்கின்றன. எல்லா ஊர்லேயும் தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் நாங்களும் இருக்கிறோம். அதனால் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று நான் சொல்வது தான் சால பொருத்தம். ஏன்னா தமிழ் வாழ்ந்ததாலே நாங்கள் வாழ்கின்றோம். நண்பர்களே, ஒரு பொருளில், ஒரு வணிகத்தில் நிறைவான பகுதிக்கு வந்துட்டேங்க, முடிச்சிருவேன். அடுத்து கலை நிகழ்ச்சி. வணிகத்தில் ரொம்ப முக்கியமானது தரம். தரம்
நிரந்தரம். இன்னைக்கு மட்டும் குவாலிட்டி கொடுத்தா காணாது, நிரந்தரமாக குவாலிட்டி கொடுக்கணும். ஐசக் நியூட்டன் பள்ளி தரமான கல்வி தருவதால் தான் இன்று 1000 மாணவர்கள் இங்கே படிக்கின்றார்கள். இன்னும் வருங்காலத்தில் 2000 3000 எங்கே போக போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. உங்கள் சேர்மன்ட்ட நான் கேட்டுக்கிறேன். பாம்பேயில் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கிலீஷ் மீடியம் என்ற ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார். செகண்ட் ஷோ. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் ராத்திரி இந்நேரம் ஃபோன் கால் வருது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறார். திரும்ப அதே நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருது, விடுறதா இல்லை. இன்னும் ஃபோனை அட்டன் பண்ணுறார். அந்த ஃபோனில் சொல்கிறாங்க, 2 லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் அவசரமாக வேணும், உடனே வேணும். 2 லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் உடனே வேணும். கட் பண்ணிடாதீங்க ஃபோனை, ரொம்ப அவசியம், அவசரம். நீங்கள் 2 லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் எங்கள்கிட்ட இப்போ டெலிவரி கொடுத்தீங்கன்னா இன்று இரவே பம்பாயிலிருந்து அது டெல்லிக்கு போகிறது ஃப்ளைட்டில், நாளை அதிகாலையில் டெல்லியிலேருந்து மாஸ்கோ போகிறது, இன்னும் 2 நாட்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலை சிற்றுண்டியிலே இட்லி இருக்கு, இட்லி பொடி இருக்கு, இதே நல்லெண்ணெய் வேணுமா வேண்டாமா என்று கேட்டிருக்கிறார். அந்த டெலிஃபோனில் வந்த கால். உடனே எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மெர்சல் ஆகிட்டார். மெர்சல்னா தெரியுமா அர்த்தம்? மெர்சல் ஆகிட்டார். ஆஹா என்று அவர் ஒரே உற்சாகமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். நண்பர்களே, என்னுடைய செய்தி இதுதான். தரமான ஒரு பொருளை நாம் தயாரித்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி பெரியவர்களெல்லாம் நமது வாடிக்கையாளர்களாக கிடைப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை இந்த சபையிலே முன்னால் வைத்து, தரம் தரம் நாடுவோர் தவறாமல் நாடுவது, தரம் நிரந்தரம். என்ன செய்தாலும் எது செய்தாலும் தரமாக நீங்கள் செய்யுங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று வாழ்த்தி, சர் ஐசக் நியூட்டன் ஸ்கூல் எட்டாத உயரங்களை எல்லாம் எட்ட வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் வார்த்தைகள் பூவாக மாறி எங்கள் மேல் தூவப்பட்டன. ஒவ்வொரு வரியும் சரமாக மாறி எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. வார்த்தைகள் தந்த வள்ளலே, உங்களுக்கு எங்கள் நன்றிகள். Thank you very much, sir, for this astonishing session. Prize distribution is a memorable, proud, special and most awaited event for every institution as well as for every student. It gives a sense of happiness and a sense of responsibility for fulfilling new commitments with dedication. We will start with the Proficiency Awards for this academic year 2023-24. Magirvanba P. from grade 1A. Vaishali S. from grade 1B. Dakshan P. from grade 1C. Tudiksha G. from grade 2A. Joshini SS. from grade 2B. Harshini S. from grade 3A. Yagasya AM from grade 3B. Bhavantika S. from grade 3C.
Shri BM from grade 4A. Melvina L from grade 4B. Nitin K from grade 5A. Priyam M from grade 5B. Tanisha S from grade 6A. David Algic M from grade 6B. Valan Dronik Shah from grade 7A. Ritika Ansi from grade 7B. Santosh from grade 8. Muhammad Ashik from grade 9. Satya Prasalya C from grade 11A. Nishweta Shri from grade 11A1. Our metric school winners are Jashmina P from standard 6. Nityashri J from standard 7. Esra Payas from standard 8. Karish from standard 9. Roshni from standard 10. Nanda Kumaran from standard 11 A. Mano S from standard 11 A1. Axel Britney from standard 11 A2. Akshaya R from standard 11 A3. Sadhana S from 12A. Nitish Aditya N from 12A1. Shakti Priya from 12A2. Sai Ishwaran J from 12A3. CBSE Board Examination 2022-23. Our CBSE school toppers are S. Karthikesan secured A1 grade. J. Sri Soundarya secured A1 grade. SSLC and HSC Tamil Nadu Board Examination. Our metric school toppers are SSLC. S. Sujan has secured 488 out of 500. J. Jeevan Roj has secured 474 out of 500. M. Ilavenil has secured 463 out of 500. HSC 11th Board Examination. J. Sai Ishwaran has scored 575 out of 600. S. Shyam Prakash has scored 563 out of 600. S. Narmada has secured 530 out of 600. Master J. Sai Ishwaran and Shyam Prakash have scored centum in accountancy. Icon of Sir Isaac Newton School Science Expo. Future Scientist awarded to Herwin for grade 4. One Achievers Award in Science Expo, K. Sahana Shri from grade 9. One Achievers Award in Science Expo, R. Srimati from grade 9. One Excellence in Innovation Science Expo, A. Abhinash from grade 6.
One Excellence in Innovation Science Expo, Roger S. from grade 6. District level, state level, national winners of our CBSE school. We are Danesh Pre-KG. State level achiever Karate. Magilvanba P. Grade 1A. State level achiever Oratorical competition. Kashika S. Grade 1A. State level achiever Chess. Bragadishwar Grade 2A. Best performer Silambam. Harshini S. Grade 3A. State level achiever Chess. Sashini R. Grade 3C, State Level Achiever Karate. Bavadarani KV, Grade 5A, Best Performer Bharatanatyam. Nitesh VR, Grade 5B, National Level Achiever Karate. Jagadishwar, Grade 6A, District Level Achiever Chess. Durgesh, Grade 8, National Level Achiever Archery. District level, state level, national level winners of our metric school. Swai Dara Raghav, PV Standard 6, District level achiever Silambam. Axel A, Standard 7, District level achiever Table Tennis Doubles. Kishore M, Standard 7, District level achiever Silambam. Esra Payas D, Standard 8, District level achiever Table Tennis Singles. Selva Ganesh S, Standard 8, District level achiever Silambam. Roshan C, Standard 9, State Level Achiever Table Tennis Single. Kavyan M, Standard 9, District Level Achiever Swimming. Lokeshwaran RM, Standard 9, District Level Achiever Swimming. Sri Dashni SS, District Level Achiever Shot Put. Thiruvaimozhi T, 11A, National Level Achiever Pencak Silat, State Level Achiever Ushu. Divya Dashni S, 11A, District Level Achiever Cycling. Ragul R, 11A, District Level Achiever Tamil Essay Writing Competition. Sabhabadi, 11A2, District Level Achiever Tamil Verses Competition. Meshak Sugandhan S, 12A, District Level Achiever Boxing. Jayaraman R, 12A2, District Level Achiever Long Jump. Narmada S, 12A3, District Level Achiever Oratorical Competition. Vasanta Ruban 9, District Level Achiever Interschool Science Expo. Amudan K, 9, State District Level Achiever Interschool Science Expo. Ritin K, that is Olympiad International Rank Soar. Ritin K, Grade 2A, English Olympiad International Rank 1. Joshni S, Grade 2B, English Olympiad International Rank 1. Adi Hashal P, Grade 1A, General Knowledge Olympiad. Ajay G, Grade 1A, General Knowledge Olympiad. Mahirmitran SS, Grade 1A, General Knowledge Olympiad. Dhiran A, Grade 1B, General Knowledge Olympiad. Harshini S, Grade 3A, Social Studies Olympiad, International Rank 2. Nidulan Sai B, Grade 1A, Science Olympiad, International Rank 3. Advaita S, Grade 1A, Science Olympiad, International Rank 3. Magilvenba P, Science Olympiad, International
International Rank 3. Nimira R. Science Olympiad International Rank 3. Srija S. Science Olympiad International Rank 3. Sivaprita from Grade 1C. Science Olympiad International Rank 3. Mahijoshnam G. Grade 1C. Science Olympiad International Rank 3. Samiksha A. Grade 1C. Science Olympiad International Rank 3. Vigashni S. From Grade 1C. Science Olympiad International Rank 3. Kavin Krishna S. From Grade 1A. Max Olympiad International Rank 3. Mahilmitran S. From Grade 1A. Max Olympiad International Rank 3. Saravanan P. Grade 1A. Max Olympiad International Rank 3. Maria Jashmi R. Grade 1B. Max Olympiad International Rank 3. Hasana H. From Grade 1B. Max Olympiad International Rank 3. Harini K. From Grade 1B. Max Olympiad International Rank 3. Vaishali S. From Grade 1B. Max Olympiad International Rank 3. Dakshan P. From Grade 1C. Max Olympiad International Rank 3. Jidisha R. From Grade 1B. General Knowledge Olympiad International Rank 3. Akshay Kumar G. From Grade 1C. General Knowledge Olympiad International Rank 3. Gabriel S. From Grade 2A. English Olympiad International Rank 4. Tejas Saravanan P. Grade 1B. Science Olympiad International Rank 5. Rohit M. General Knowledge Olympiad from Grade 5. International Rank 5. Pranav S. From Grade 5B. General Knowledge Olympiad International Rank 5. Fahmid Nahar. Grade 5B. General Knowledge Olympiad International Rank 5. Jijo Anthony. Grade 1B. Max Olympiad International Rank 6. Turiksha G. Grade 2A. Science Olympiad International Rank 7. Agassiya AM. Grade 3B. Social Studies Olympiad International Rank 8. Harshini S. Grade 3A. General Knowledge Olympiad International Rank 8. Loga Visagan T. Grade 5A. General Knowledge Olympiad International Rank 8. Radhipavai S. Grade 2A. English Olympiad International Rank 9. Winston H. Grade 1C. Max Olympiad International Rank 9. Mahijoshna MG. Grade 1C. Cyber Olympiad D. International Rank 11. Kashika S. Grade 1A. English Olympiad International Rank 11. Dakshan P. Grade 1C. English Olympiad International Rank 11. Ritik V. Grade 1C. English Olympiad International Rank 11. Pujita Grade 1C. Ansar Hamid Grade 5A. Gopinath R. General Knowledge Olympiad International Rank 11. The Best Outgoing Student Award of our metric school, Shakti Priya is from Standard 12. And Best Outgoing Student Award to Sai Ishwaran J from Standard 12. Top scorer in JE awarded to Ms. Vashini R from Grade 12.